அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி ஆனுவல் பேனர் 2026 குறித்த தகவலை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தை போன்று ஆசிரியர் தேர்வு வாரியமும் வருடாந்திர அட்டவணையை விரைந்து வெளியிட ஆசிரியர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்துட்ருக்காங்க. அதே போன்று டிஆர்பி ஹெல்ப்லைனுக்கும் தினந்தோறும் பல்வேறு கோரிக்கைகள் இதனை சார்ந்து வந்த வண்ணம் இருக்குது. அவங்க ப்ராசஸில் இருக்குது அப்படிங்கிற ஒரே பதிலை தான் தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. அதே போன்று செய்தித்தாளையுமே இதனை சார்ந்து பல்வேறு செய்திகள் இடம்பெற்றுட்டு வந்துட்டு இருக்கிறதால டிஆர்பி போர்டு உரிய நடவடிக்கை எடுத்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட அப்ரூவல் வாங்கி விரைந்து டிஆர்பி ஆனுவல் பேனர் 2026 வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக காலதாமதப்படுத்தாமல் டிஆர்பி ஆனுவல் பேனர் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய சார்பாக நம்மளும் கோரிக்கை விடுக்கிறோம். கண்டிப்பாக வெளியிடுவாங்க. அதே போன்று என்னென்ன தேர்வுகள்லாம் டிஆர்பி ஆனுவல் பேனர் 2026 இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது, என்னென்ன தேர்வுகள்லாம் இடம்பெறணும்னு சொல்லி தேர்வர்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற தகவலுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டிஆர்பி ஆனுவல் பேனர் 2025 பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் தேர்விற்கான அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. இன்னமும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்படலை. கண்டிப்பாக டிஆர்பி ஆனுவல் பேனர் 2026 பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் முதலாவதாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அதே போன்று பிடி/பிஆர்டி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனுமே நமக்கு டிஆர்பி ஆனுவல் பேனர் 2025 கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக அந்த தேர்வுமே டிஆர்பி ஆனுவல் பேனர் 2026 இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இதை தவிர ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 2026 இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. டெட்டுக்கான அறிவிப்பு நமக்கு அதில் கொடுக்கலனாலுமே நிச்சயமாக டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 2026 கண்டிப்பாக நடத்துவாங்க. இது 3 தேர்வுகளுமே நிச்சயமாக நமக்கு டிஆர்பி ஆனுவல் பேனர் 2026 இடம்பெறும். இது இல்லாமல் மற்ற என்னென்ன தேர்வுகள்லாம் இடம்பெற போகுது அப்படிங்கிற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருக்குது. முதலாவதாக பார்த்தோம்னா பாலிடெக்னிக் டிஆர்பி குறித்த அறிவிப்பு இருக்குமா அப்படின்னு பெரும் எதிர்பார்ப்பு இருக்குது. தேர்வர்கள் தொடர்ந்து துறை அமைச்சர்கிட்ட கோரிக்கைகள் விடுத்த வண்ணம் இருக்கிறாங்க. அப்போ பாலிடெக்னிக் டிஆர்பி குறித்த அறிவிப்பு இடம்பெறுமா அப்படிங்கிற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருக்குது. அதே போன்று இன்ஜினியரிங் காலேஜுக்கான டிஆர்பியும் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லி அதுவும் தொடர்ந்து கோரிக்கை விடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அந்த தேர்விற்கான அறிவிப்பும் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே போல் இடைநிலை ஆசிரியர் தேர்வு 2026 நமக்கு இடைநிலை ஆசிரியர் தேர்வு 2025 டிஆர்பி ஆனுவல் பேனரில் குறிப்பிடப்படலை. இந்த ஆண்டு அதாவது டிஆர்பி ஆனுவல் பேனர் 2026 இடைநிலை ஆசிரியர் தேர்வு குறித்த தகவல் இடம்பெறணும்னு சொல்லி தேர்வர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த தேர்வும் இடம்பெறுமா அப்படிங்கிற ஒரு பெரும் எதிர்பார்ப்பும் இருக்குது. அதே போன்று முதுகலை ஆசிரியர் தேர்வு 2026 நோட்டிஃபிகேஷனாவது இந்த வருட இறுதிக்குள்ளார நமக்கு வெளியிடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா அப்படிங்கிற தகவல் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் தெரியணும் அப்படின்னா நமக்கு டிஆர்பி ஆனுவல் பேனர் விரைந்து வெளியிடணும். நிச்சயமாக டிஆர்பி ஆனுவல் பேனர் டிசம்பர் மாத இறுதிக்குள்ளார வெளியிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுடைய கல்வித் தகுதிக்கு என்னென்ன தேர்வுகள் எழுத முடியுமோ, உங்களுக்கு எந்த தேர்வுக்கு திட்டமிட்டு படித்தால் வேலைக்கு போக முடியும்னு தோணுதோ முன்கூட்டியே திட்டமிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக 2026 உங்களுடைய வெற்றி இலக்கை அடைய முடியும். அதற்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அனைவருக்கும் மிக்க நன்றி.